ப்ரோ அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ பற்றி கொஸ்டின் கேளுங்க, இந்த இன்சிடென்ட் பற்றி பேசுங்க. ப்ரோ இந்த கொஸ்டின் கேட்டால் ஃபஸ்ட்டு லாஸ்ட் வரைக்கும் ஜஸ்டிஸ்னு மட்டும் ஆன்சர் வர போறாரு. உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். இந்த இன்சிடென்ட் என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். 2 கப்புள்ஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை ஒரு டைம் வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணுவான். இதை பற்றி மீடியாவெலாம் சர்ச் பண்ணால் ஃபுல்லாக பிளேம் வந்து அந்த பொண்ணை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கேவலமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் கேவலப்பட வேண்டியவன் அந்த வீடியோ எடுத்தா அவன் அந்த பையன் தான் கேவலப்படணும். இன்னும் சில பேர் அவங்களுக்கு என்ன கப்புள்ஸ் அங்கே வேலைன்னு சொல்லி கேவலமாக கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறையா சோசியல் மீடியாவில். சரி ஓகே, உங்களுக்கு கப்புள்ஸ் தான் பிரச்சனையா? இங்கே கடலூர்ல ஒரு மேரிட் கப்புள்ஸ் இங்கே போயிருக்காங்க. அவங்களுக்கு அங்கே சேஃப்டி இல்லை. அவங்க கடலுக்கு நானே எங்க அண்ணன் ஒய்ஃப் எல்லாம் குளிக்க போனோம் சார், குழந்தைங்களோட எல்லாரும். அங்க போனோடனே இவங்க குடிச்சிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் இருக்காங்களேன்ட்டு நாங்க வெளில வந்துட்டோம். வெளில வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து என்னையும் எங்க அண்ணியையும் இது மாதிரி விட்டுட்டு போங்க, இவ்வளவு 2 பேரையும் விட்டுட்டு போங்க அப்படி இப்படின்னு ரொம்ப கேவலமா பேசுனாங்க. எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க கிட்ட சண்டை வளர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப தகவல் இது எங்க ஆச்சு, உங்களால என்ன பண்ண முடியும்னு இந்த வார்த்தையை கேட்டுதான் சார் அவங்க அடிச்சாங்களே. கல்யாணம் பண்ணி 2 குழந்தை பெற்ற நானே வெளில வர முடியல சார். எந்த பொண்ணு சார் நம்பி வெளில வர முடியும்? 182 பேர் இதை பத்தி வெளியே சொல்றது ரெக்கார்ட் சொல்லுது சார். எங்க இதை வெளில சொன்னா ஊர் நம்மள எப்படி பார்க்கும், சுத்தி இருக்கவங்களா நம்மளை பத்தி எப்படி பேசுவாங்கிறதுக்கு பயந்துதான் சார். உங்களுக்கு ஹராஸ்மெண்ட் நடந்துச்சுன்னா தப்பு உங்க மேல இல்லை.